Hi friends, இன்னைக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் 1 போன மாசம்லாம். Hi friends, இன்னைக்கு வந்து அக்டோபர் 1. இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். பசங்களுக்கெல்லாம் வந்து லீவ் விட்டாச்சு, அம்மா வீட்டுக்கும் நாங்கள் வந்தாச்சு. நம்ம வந்து அன்னைக்கு வந்து சூப்பராக ஸ்பெஷல் லஞ்சு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. டக்குன்னு போய் சமையல் ரூமில் வந்து தாளித்து ரெடி பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. என்னென்ன செய்ய போகிறோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக் பிளான்ட் வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம், இது வேக வைக்க போகிறோம். முலாம்பழம் ஜூஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பழம் கட் பண்ணியாச்சு, இதெல்லாம் வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. வெஜிடபிள் சாதம், வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதால் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னன்றது அம்மா சொல்லுவாங்க. ராஜ்மா, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, தக்காளி, இது பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இது வெஜிடபிள் சாதத்துக்கு இதெல்லாம். அதுக்கடுத்து வந்து குக்கம்பர் வந்து ஆனியன் ரைத்தாவுக்காக வச்சுருக்குறோம். ப்ரோக்கோலி வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாமான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது, அதை பொரியல் பண்ண போகிறோம். எங்கள் அம்மாக்கா வந்து ரொம்ப பிடிக்காத ஐட்டம்னா மணத்தக்காளி கீரை. ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு புண்ணாக இருக்குது சாப்பிடுமா அப்படின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேணான்னுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டைலில் நம்ம செஞ்சு கொடுப்போம் இன்றைக்கி. அவ்வளோதான். நம்ம போயிட்டு சமையல் ரூமில் போய் தடல் புடலாக செய்ய வேண்டிய அழகாக அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பர் எம்மியாக இருக்கும். இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா வந்து கருத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். பழம் வந்து இப்போ ஜூஸ் போட்டுக்கலாம். ஒன்று வாங்கணும் சொல்லி சக்கரை காணல ஏத்தார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இறங்கியாச்சு களத்தில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரிஞ்சாலுக்கு வந்து மசாலா தடவி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறிட்டே இருக்கும். இதை பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து கட் பண்ணிட்டோம், எங்கே கருத்துருமோன்னு உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். இதை முதல்ல நம்ம மசாலா தடவிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து மைதா, கார்ன்ஃப்ளோர், கடலை மாவு, இது மூணும் வச்சிருக்கிறேன். இதோட வந்து ரெட் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பதிலுக்கு நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டைலே அப்படிதான், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மட்டன் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, சும்மா இதெல்லாம் வந்து கூட நம்ம நல்லா இது பண்ணும்போது மசாலா கொஞ்சம் அழுத்தி நல்லா பிசைஞ்சோம்னா இந்த ஃப்ளேவரும் சூப்பராக இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். கலருக்காக வந்து மஞ்சத்தூள், புதினா வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தடவும் போதே அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். எண்ணெயில் வறுக்கும் போதும் சூப்பராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் முதல்ல நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம போட்ட கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்தோம்னா ஃப்ளேவர் சூப்பராக அந்த மாவில் இறங்கிடும். ஈவனாக வந்து மசாலாவும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து மசாலா எல்லாம் வந்து நல்லா தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லேயர் அதிகமாக வேணும்னா நல்லா சேர்த்து போடுங்க. உங்களுக்கு அப்படியே வெறும் பிரிஞ்சால் மட்டும் வேணும், மசாலா மேலே கோட்டிங் லைட்டாக வேணும்னா வெறும் மாவுங்களாம் வந்து லைட்டாக சேர்த்துட்டு மிளகா பொடி இதெல்லாம் மட்டும் சேர்த்திக்குங்க. அப்போ வந்து காரம் மட்டும் இருக்கும், லைட்டான அந்த கோட்டிங் இருக்கும். இந்த மாதிரி வந்து லைட்டான கோட்டிங் தடவி ஒன்றா இப்படி வச்சிடலாம். சும்மா இப்படி இது பண்ணி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா கூட அது தேவையான அளவு ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அப்படி வச்சு தட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். இதில் வந்து ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு எல்லாம் இருக்குது. ஆனியன் சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறோம். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். புதினா போடுறோம். செம்ம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி மாதத்தில் பிரியாணி சாப்பிட்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஞ்சி பூண்டு கொட்டின உடனே பயங்கரமாக வருது ஸ்மெல்லு. தக்காளி போட்டாச்சு. பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி பதிலுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ராஜ்மா போட போகிறோம். இது வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ காரத்துக்கு மிளகா பொடி சேர்த்துடலாம். உப்பு, அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 3 முறை வந்து நல்லா அலசி புழிஞ்சு வச்சுருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது டபரா வைக்கிறதுனால 1க்கு 2 சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி இது சீரக சம்பான்னா 1க்கு 1.5 ஊற்றுவேன். ரைஸ் வந்து சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, நான்வெஜ்ஜுன்னா உப்புலாம் செக் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ன்றதுனால நல்லா கொதிக்கட்டும். உப்புலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொத்தமல்லி வந்து இன்னும் போடல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி மேலே தூவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஏற்றி தான் இருக்குது தண்ணி கொதிக்கணுன்றதுனால. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டோம்னா சூப்பராக வெந்துடும். மசாலா வந்து பிரிஞ்சாலுக்கு எல்லாம் தடவி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா இதையும் போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரிஞ்சால் வந்து தவா ஃப்ரை போட்டு போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தவா ஃப்ரை தான். சூப்பர் எம்மியான ஒரு டிஷ்ஷுன்னா இதை சொல்லலாம். போட்ட உடனே திருப்ப வேணாம். கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி வந்து மாவு நல்லா கொஞ்சம் வெந்த பிறக்கும் அப்புறம் திருப்பணும். இல்லைன்னா மசாலா ஃபுல்லாக
எண்ணெயிலேயே இறங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி என்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். வாவ், சூப்பராக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சாதமும் நல்லா வெந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு அப்புறம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கட்டிங் வந்து ரொம்ப நைஸாக தான் போட்டிருக்கிறோம். போடும்போது மட்டும் எண்ணெய் கொஞ்சம் நேரம் வெந்த பிறக்கும் அதுக்கப்புறம் திருப்பணும். இல்லைன்னா மாவு பூரா எண்ணெயில் வந்து மாவு கரைஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா வந்து பிரிஞ்சால் தவா ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புரட்டாசி ஸ்பெஷல் வந்து மீன் பதிலுக்கு அம்மா வந்து பிரிஞ்சால் தவா ஃப்ரை பண்ணாங்க. பிரியாணிக்காக வெஜிடபிள் பிரியாணி எங்களுக்கு பிடிச்சது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பொதுவாக பிடிச்சது வந்து நான்வெஜ் விட வெஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து நான்வெஜ் பிரியன்னு யாருமே இல்லை நம்ம வீட்டில். அம்மாவும் அப்படி இருந்ததுனால அப்படியே வளர்ந்தாச்சு. நான் அப்படி இருந்ததுனால எங்கள் பசங்களும் அதே மாதிரி வளர்ந்தாச்சு. வெஜ்ஜு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதேன்னு சொல்லலாம். அதில் வந்து புரட்டாசி ஐப்பசி அதெல்லாம் எங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபீல் பண்ண மாட்டோம். ரொம்ப இஷ்டமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். மீன் ஃப்ரை டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் வந்து செம்மையாக எனக்கு பொறுத்த வரையும் ஃபிஷ் ஃப்ரை விட இது சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட்ற வேலை தான். இது இல்லாமல் வந்து ஈவினிங் வந்து என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு பார்ப்பீங்க. ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ரகலை பண்ணுறது, வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படிலாம் உட்காந்து கதை பேசுகிறோன்றது தான் முக்கியம். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவுக்கும் வந்து வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.